ஹலோ கைஸ். என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசலெக்சியா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னு திங்க் பண்ணிருக்கீங்களா? அப்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ஹைடெக் சொல்யூஷன் த பார்ட் டூ பெட்டர் ப்ரோக்ராமிங். ஸோ வாங்க இப்ப நம்ம இன்னைக்குள்ள ப்ராஜெக்ட்ல இன்ட்ராகலாம். இன்னைக்குள்ள ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூரோ டைவர்ஜென்ட் ஃப்ரெண்ட்லி லேர்னிங் கம்பானியன். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். இந்த ப்ராஜெக்ட்ல நான் அதோட இன்ட்ரோடக்ஷன், எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ப்ரொபோஸ்டு சிஸ்டம், ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் ஃப்ரெண்ட்லி லேர்னிங் கம்பானியன் பிளாட்ஃபார்ம் தான். இது ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எதுக்காக டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் ஏடிஹெச்டி, டிசலெக்சியா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸ்பெசிபிக்கா கிரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான் இது. நம்ம நார்மலா லேர்ன் பண்ணியிருப்போம், பட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி லேர்ன் பண்ணுவாங்கன்னு திங்க் பண்றதுக்காகவே இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா லேர்ன் பண்ற மாதிரி மெத்தட் இருக்கும், பட் இவங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிருப்போம். எக்ஸாம்பிள், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வெர்ட் பண்ற மாதிரி, அண்ட் தென் அவங்களோட வியூ பாயிண்ட வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி கலர் மெக்கானிசம்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் அவங்க வந்து ஈஸியா டெக்ஸ்ட் ஸ்பீச் மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் தென் அதே மாதிரி அவங்களோட வே ஆஃப் திங்க்குமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட். அண்ட் தென் இது வந்து நம்ம யாருக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் வந்து மோஸ்ட்லி கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்மளோட டார்கெட் யூசர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஏடிஹெச்டி. யாரால வந்து அட்டென்ஷன் வந்து மெயின்டைன் பண்ண முடியலையோ, அதே மாதிரி டாஸ்க் வந்து கொடுக்குற டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியலையோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதே மாதிரி பீப்புள் வித் டிசலெக்சியா இவங்களையுமே நம்ம வந்து நோட்டீஸ் பண்ற விதமா நம்ம அவங்களுக்குமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் லேர்னிங் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் இதை பேஸ் பண்ணியுமே நம்மளோட டார்கெட் யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிங் நியூரோ டைவர்ஜென்ட் சில்ட்ரன் இன் ரிமோட்ல இப்போ சப்போஸ் அவங்க வந்து இப்ப டிசலெக்சியால ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது பக்கத்துல இருக்கிற நேர்ல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல தான் போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காண்டி நம்ம ஆன்லைன்லயே ரிமோட்லயே வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு பேர் தான் நம்மளோட டார்கெட் யூசர்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தென் இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸும் நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஸோ ஈஸியா அவங்களால எங்கேயுமே வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ ஈஸியா போக்கஸ் எல்லாமே நம்மளுக்கு நம்மளோட இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்சரி சென்சிட்டிவிட்டிஸ்மே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி கிராஃப் சேலஞ்சஸ், டாஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து மேனுவலா போயிட்டு நம்ம வந்து இப்போ அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட மேனுவலா போயிட்டு தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு இன்டர்ஃபேஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து லிமிட்டடா தான் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும். அது ஒரு டிராபேக். அண்ட் தென் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்காது, ஒழுங்கா டாஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற சிஸ்டம்ஸ்ல வந்து இருக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டியுமே வந்து லேர்னிங்கோட ஸ்கில்ஸுமே வந்து லேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ப்ரொபோஸ்டு சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட இன்டர்ஃபேஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நெக்ஸ்ட் கலர் கோடட் நோட், இந்த மாதிரி கலர் கோடட் நோட்மே நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் டாஸ்க் மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா ஸ்டெப்ஸ் மூலியமா நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பொமோட்ரோவோ டைமரும் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆப்ஷன்ஸ்மே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் பேட்டர்ன் அனாலிசிஸும் நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணிருக்கோம். இதான் நம்மளோட ப்ராஜெக்டோட ப்ரொபோஸ்டு சிஸ்டம். அண்ட் தென் கமிங் டு த ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா இதான் நம்மளோட ப்ராஜெக்டோட ஃப்ளோ சார்ட்.
ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அண்ட் தென் அப்ளிகேஷன் லேயர் இருக்கும். அப்ளிகேஷன் லேயர் பொறுத்தளவுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஃபிளாஷ் ரூட்ஸ் கண்ட்ரோலர்ல பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து டாஸ்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு டேட்டாபேஸ் லேயருமே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஓவரால் ஃப்ளோ சார்ட். அண்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பாத்தீங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நெக்ஸ்ட் டிசைனுமே வந்து நம்மளுக்கு விஷுவல் ஏதாப்புல டிசைன்ஸ் இருக்கும். அண்ட் தென் கலர் ஸ்கீம்ஸ்மே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டார்க் மோட், லைட் மோட் அந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி மோட்ஸ்மே நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ்மே நம்ம வந்து நிறைய ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோக்கஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைமர் செட் பண்ணியிருப்போம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டடி செஷன்மே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்காண்டி அவங்க வந்து லேக் ஆகுறாங்களா இந்த டைம்ல அது எல்லாமே ட்ராக் பண்றதுக்கும் நம்ம மானிட்டர் பண்ணிருக்கோம். அண்ட் தென் கடைசியா விஷுவல் ரெப்ரஸன்டேஷனுமே நம்மளோட ப்ரொடக்டிவிட்டிக்கு ஏத்தாப்புல நமக்கு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனுமே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கீபோர்ட் நேவிகேஷன் அண்ட் தென் நோட்ஸ்மே வந்து நிறைய இருக்கும். ஸோ கிளியரா இருக்கும் நம்மளோட லே அவுட் எல்லாமே ரொம்ப மிஸ் ஆகாம. பர்சனலைசேஷன் சேம் அதே மாதிரி தான். ரீடிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் தென் ஸ்டடி டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன்ட் யூசருக்கு ஏத்தாப்புல ப்ரிஃபரன்ஸ்மே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் எதுல டெவலப் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTML5, CSS3, JavaScript, Bootstrap இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். பேக் எண்ட் பாத்தீங்கன்னா பைத்தான், ஃபிளாஸ்க் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். டேட்டாபேஸ் PostgreSQL வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த டெக்னிக்கல் மூலியமா நம்மளோட அண்ட் தென் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் APIs வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது மூலியமா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே வந்து எஃபிஷியன்டா நம்மளுக்கு இருக்கும். பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸும் லேக் ஆகாம அவங்க வந்து ஈஸியா என்கேஜ் பண்ற மாதிரி இருக்கும். சோ தட் அவங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாஸ்க்மே வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். டே டு டே அவங்க என்னென்ன டாஸ்க் பண்றாங்களோ அது எல்லாமே இங்க வந்து நோட்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். எதெல்லாம் பெண்டிங்ல இருக்குது, எது கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, இன்னும் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எண்ட் டு எண்ட் அவங்களுக்கு ஏத்தாப்புல ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபியூச்சரா நம்மளோட ப்ராஜெக்டை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் வெர்ஷனுக்கு வந்து டெவலப் பண்ணலாம். மொபைல் ஆப்பா டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் LMS சிஸ்டமுமே நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஏஐயோட கேப்பபிலிட்டிஸுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம டெவலப் பண்ணோம்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல டெமோக்குள்ள இன்ட்ராகலாம். ஸோ இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ். இதுல பாத்தீங்கன்னா லேர்னிங் கம்பேனியன். ஸோ நம்ம ப்ராஜெக்டோட ஓவரால் ஃப்ளோ வந்து உங்களுக்கு இதுல இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கெட் ஸ்டார்டட்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நீங்க நியூ யூசரா இருக்கிறீங்க அப்படின்னா இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா லாகின் பண்றேன். ஆஸ் யூஷுவல் நீங்க லாகின் பண்ணவங்க உங்களுக்கோட டேஷ்போர்டு கேட்டுட்டு போகும். ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி கொடுக்கணும் அண்ட் தென் கீழே வந்து பாஸ்வேர்ட். ஸோ நீங்க வந்து லாகின் பண்ணதும் உங்களுக்கு வந்து உங்களோட டேஷ்போர்ட்ல எடுத்துட்டு போயிடும். ஸோ இதான் வந்து நம்மளோட டேஷ்போர்ட். இதுல உங்களுக்கு லாகின் சக்சஸ்ஃபுல்னு மெசேஜ் வந்துடும். அண்ட் தென் உங்களோட டேட் என்னவோ ஸோ டேட் வித் டைமோட உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிடும்.
இது வந்து உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி. சோ எவ்வளவு ஹவர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிருக்கீங்க, ஆவரேஜ் ஆஃப் ஃபோக்கஸ் ஸ்கோர் என்ன, ஸ்டடி சஜஷன்ஸ் என்ன. சோ இந்த மாதிரி வித் கிராஃபோட உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோக்கஸ் இது பண்ற மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் வந்து இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கோடட் நோட் டேக்கிங் சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ இதுல ஒயிட் வேணும், ப்ளூ வேணும், அந்த மாதிரினாலும் நீங்க வந்து நோட்ஸ் வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க்குமே இருக்கும். சோ இந்த இன்டர்ஃபேஸ்ல இதை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலும் போதும், இல்ல அப்படின்னா நாபால கிளிக் பண்ணி பாத்துக்கிட்டீங்கனாலும் போதும். சோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாஸ்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆட் டாஸ்க் பண்ணிட்டு அந்த டாஸ்க் நம்ம முடிச்சிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து டைமருமே வந்து அவைலபிளா இருக்கும். சோ நீங்க வந்து ஸ்டடி செஷன்ஸ்ல வந்து பிரேக் பண்ணாம இருக்கிறதுக்காண்டி இந்த டைமருமே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஸ்டடி பேட்டர்ன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸ் மெட்ரிக்ஸும் வந்து அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்றாப்புல உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து கஸ்டமைசேஷனும் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே ஸ்பீச் டு டூல்ஸ்மே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சாவும் நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து நோட்ஸ் இருக்குதுன்னா இதுல போயிட்டு நீங்க புது நோட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் உங்களால நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்ப நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து ஆட் பண்ணிருக்கேன். வந்து நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து என்னோட நோட்ஸ் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணுமோ அதை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து என்னென்ன லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவுமே எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். சோ இதை நீங்க வந்து சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களோட நோட்ஸ் வந்து சேவ் ஆகிடும். இல்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஜஸ்ட் நீங்க வேர்டிங்ஸ்ல பார்த்தாலும் ஓகே, அப்படி இல்ல என்னால வேர்டிங்ஸ்ல பார்க்க முடியாது அப்படின்னாலும் நீங்க வந்து அதை பிளே பண்ணி வந்து பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லா நோட்ஸையும் நீங்க வந்து சேவ் பண்ணிட்டு அதை திரும்ப பிளே பண்ணியும் பாத்துக்கலாம். அப்டேட் பண்ணணும்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணணும்னாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா அந்த டாபிக்ஸ் முடிக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்துக்கலாம். இது வந்து நம்மளோட நோட் செக்ஷன். இதே செகண்ட் பாத்தீங்கன்னா டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. சோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட டாஸ்க வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேல நான் என்ன டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறேனோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரியாரிட்டியுமே நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்ப நான் வந்து ஹை ப்ரியாரிட்டி செட் பண்றேன், எனக்கு வந்து இன்னைக்குள்ள நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இது எனக்கு ஹை ப்ரியாரிட்டியில வந்து செட் ஆகிடும். சோ இது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் காட்டும். அண்ட் தென் இந்த பெண்டிங்லயும் உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட்டட். ஹை ப்ரியாரிட்டியில ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டாபிக்ஸ்மே வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். சோ இது நீங்க வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை இப்போ பெண்டிங்ல போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து பெண்டிங்ல அப்டேட் பண்ணிக்கலாம். இதே இது நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக்க கம்ப்ளீட்டட் நீங்க வந்து மாத்திக்கலாம். சப்போஸ் இப்ப எனக்கு ஹை ப்ரியாரிட்டியில இருக்குது, டியூ டுடேலயும் இருக்குது, கரெக்டா? சோ இப்ப எனக்கு கம்ப்ளீட்டட்ல இல்ல. சப்போஸ் நான் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் டாஸ்க் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது வந்து உங்களுக்கு பெண்டிங்ல இருந்து ரிமூவ் ஆகிட்டு கம்ப்ளீட்டட்ல வந்து உங்களுக்கு அந்த டாஸ்க் வந்து போயிடும். கம்ப்ளீட்டட்ல போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு நீங்க அந்த டாஸ்க் திரும்ப பண்ணணும் இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ இத நீங்க வந்து இதுக்கு ஏத்தாப்புல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டாஸ்க் முடிச்சிருக்கோமா இல்ல முடிக்கலையா, சோ இந்த மாதிரி எல்லா சஜஷன்ஸையும் நம்ம வந்து பிரிச்சு நம்ம வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் தென் இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து டைமர்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சோ இப்ப நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்ட் ஒர்க் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த டைம்ஸ் எல்லாமே வந்து கால்குலேட் ஆயிடும். சோ இப்ப எனக்கு 10 மினிட்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா பிரேக் டியூரேஷன் வந்து 5 மினிட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகி அது ஏதாவது லேக் ஆகுதுனாலும் உங்களுக்கு லேக் ஆகி எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். சோ இதான் வந்து இந்த டைமரோட வேலை. அண்ட் தென் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு கடைசியா வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடும். சோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ்மே வந்து உங்களுக்கு வித் டைமர் இதோட உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். சோ அண்ட் தென் எல்லாத்துலயும் மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ்மே அவைலபிளா இருக்குது. இல்ல ப்ரிஃபரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்க வந்து எந்த மோடுக்கு சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரெடியூஸ் சைஸ் இந்த மாதிரி உங்களோட மோடுக்கு ஏத்தாப்புல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டேஜிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏத்தாப்புல ஷோ பண்ணியும் பாத்துக்கலாம்.
அண்ட் தென் ரீடிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீடிங்க்கும் சேம் அதே மாதிரி நீங்க ரீட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அது ஸ்பீச் பண்ணும்போது எவ்வளவு ரேட்ல இருக்கணும், எவ்வளவு பிட்ச்ல இருக்கணும், இந்த மாதிரி கூட நீங்க வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போக்கஸ்மே வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏத்தாப்புல நீங்க அதோட ஸ்கேல் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவுமே நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தென் லேர்னிங் ஸ்டைலும் வந்து எப்படி இருக்கணும், ஆடிட்டரி லேர்னரா இருக்கணுமா, ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னரா இருக்கணுமா, இதே மாதிரி நீங்க எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் உங்களோட ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் நைட் மோட் சேஞ்ச் பண்ணணும்னாலும் நான் வந்து நைட் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இதான் வந்து நம்மளோட ஓவரால் ஃப்ளோ, இப்படிதான் இருக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட். இது வந்து மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்காக யூஸ் பண்றது, ஏன்னா அவங்களால ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி விஷுவலா நம்ம அப்பியரன்ஸ் கொடுத்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்தோம்னா ஈஸியா அவங்களால டைவர்ட் ஆக மாட்டாங்க. சோ இதுலயே அவங்க இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டிடெக்ட் ப்ராஜெக்ட்லயே உங்களுக்கு இதோட கோர்ஸ், அதாவது இதோட கோட் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், சோர்ஸ் கோட். சோ இதுல போயிட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க.